கீழே விழுகாமே சாமியா? அந்த சாமி தான் நம்மளை போகாம பார்க்குது. அந்த சாமி யார் அறுத்தா? யார் அறுத்தா? அது நம்மளுக்கு தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது? எனக்கு அது தெரியாது. இல்லை, ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க எங்கள் தாத்தா பூர்வம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க இறந்தது. அவங்க தாத்தா எல்லாம் எங்கள் தாத்தா அங்கே போய் நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா? அப்போ அந்த மொட்டை வந்து சாமி அந்த குண்டங்களை பாருங்க. அந்த சரி அங்கிட்டு தீவம் போடலாம். அந்த இருக்குது பாரு அங்கிட்டு, அந்த அங்கிட்டு இருக்குதுல அந்த விளையாண்டு தெரியுதுல, அதுல எத்தனை இருக்குது பாரு, அதுல போய் நீ தீவம் போடலாம். இந்த இருக்குதுல்ல, இதுதான் அது உட்காந்தது. ஆனால் சொல்லியிருக்காங்க மாதிரி ஒருத்தவங்க கீழே விழுந்து அது மாதிரி ரோப்பா அறுத்து விட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க கீழே விழுந்து, அப்படிலாம் கதை சொல்லியிருக்காங்க. அது இறக்கலை, அது கீழே விழுந்தது மாதிரி அது மேலே போய் உட்காந்துக்குச்சு. மேலே கல்லை போய் பாருங்க. கல்லை அந்த இருக்குதுல்ல, நம்மளை பார்க்க தானே இருக்குது. நம்மளை பார்க்க அந்த கல் வந்து மாசமான பொண்ணு மாதிரி இல்லை, ஒரு அந்த மலை வந்து சருந்தா சொல்கிறாங்க. அந்த மலை வந்து சரிந்தா சொல்கிறாங்க. அது வந்து நடந்ததுக்கு முன்னாடியா நடந்ததுக்கு அப்புறமா? அதுக்கு முன்னாடி. இது பின்னால நான் சரிஞ்சது. அதுக்கு முன்னாடி நடந்தது. உங்க தாத்தா சிஎம் பாய்ச்சம் பூர்வத்தை நம்ம தெரியாத அளவுக்கு அது நடந்தது. நாடு பிரிஞ்சு போன காலம். இது வந்து கேரளாக்காரன். இந்த நாடு வந்து கேரளாக்காரன். நல்ல கேளு, நீ நல்லா புரிஞ்ச புரியல இந்த எல்லாத்துக்கிட்டையும் நீ எல்லாத்துக்கிட்டும் கேளு. நாடு வந்து இது கேரளா நாடு, நம்ம நாடு அந்த நாடு கேரளாக்காரன். நம்ம வந்து கேரளாக்காரங்க. இந்த நாடவே பேசி கொண்டு போனது நம்ம ஆளுங்க வந்து நெறிஞ்சு முள்ள தூக்கி விட்டு, அவங்க நெறிஞ்சு முள்ள தூக்கி போய் நம்ம ஆளுங்க போய் நெருங்கி அடிக்காம அந்த நாட்டுக்கு நம்ம கடந்துருக்கலாம். அந்த காலம் நடந்ததுன்னா இன்னைக்கு நம்ம கோடீஸ்வரன். இப்போ இந்த நாடு வந்து நம்ம எப்படி கிடக்குன்னு பாரு. நம்ம நாடு தமிழ்நாடு. இப்போ ஆளுங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்போ லவாலத்தில் நம்ம லவாலத்து இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு பெரிய வந்து குகை மாதிரி இருக்கான். அதுக்குள்ளே ஆளே போனது இல்லையா? பெரிய இப்போ இங்கே இருந்து அந்த இருக்குல்ல ஒரு மரம், சாலி மரம், இந்த இங்கனக்குள்ளே இருக்குல்ல, அம்புட்டு தூரத்துக்கு குகை மாதிரி இருக்கான். அங்கே போயிருக்கீங்களா? குகை பொடரு பொந்து மாதிரி, அந்த பொந்தையே குடஞ்சி அதுக்குள்ளே ஆள் இருந்திருக்காங்க. அக்கறையில் வாரதா கொஞ்சம் பக்கம் அக்கறை இப்படி ஓட வருது. அதுக்குள்ளேயே எனக்குள்ள தெரியல, நான் போனதில்லை. அங்கே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து பெரிய ஒரு புடர் மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு பொந்து மாதிரி, அதை குண்டு ஒரு பெரிய பாறை, அந்த பாறையை வந்து குடஞ்சி அந்த இது இருக்குல்ல அச்சாணி, அதை வச்சு அடித்து அதை உடச்சி உள்ளே வந்து ஒரு குகை மாதிரி வந்து மக்கள் வந்து அந்த காலத்தை தங்கியிருக்காங்க. சரிங்களா? இருக்குது. அப்படி ஒரு இடம் இருக்குது. மக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ராசா பெரியப்பா தெரியுமா, அங்கே இருக்கார்ல ஒல்லியா, அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து அதெல்லாம் அடிக்கணுக்கானே. இந்த இதே மாதிரி தானே ஒரு குண்டு பிரிப்பாங்க. இல்லை உள்ளே போதாமே, பொந்து மாதிரி போதாமே. அப்படியா? ஆமாம். அது இந்த ஈனிக்குள்ளே கண்டது சொல்லி எங்கண்ணே? இந்த நம்ம சொல்லிக்க மேலே அப்படியே நான் அந்த ஏரியா பூரா நான் சுற்றாத ஏரியா சொல்கிறாங்க இல்லை. அப்போ அது பொய்யா? எனக்கு தெரிஞ்சது லெவலு நம்ம இது மரம் சாமி, அந்த சாமி மரத்தை அறுத்து போட்டாங்க. அறுத்தது பூரா அழிஞ்சு போனாங்க, பூராமே அழிஞ்சிட்டாங்க. அந்த மரத்தை அறுத்தவங்க பூராமே வண்டியில் ஏற்றினவன் குஞ்சு ஏற்றவன் பூராமே கம்ப்ளீட்டாக அது போச்சு. எல்லாம் அவுட்டு. அந்த மரத்தில் போய் அப்படியே இப்போ நம்ம அருளோட போய் ஏற்றினோம்னா அப்படியே பால் பொங்கும். அப்படியே நீ பாலை பிடிக்க வேணாங்க. மரம் இப்படி படுத்து கிடந்துச்சு. எங்கள் தாத்தா தான் அந்த மரம் தான். அது
பூரா அடுத்தவங்க பூரா காலி. அடுத்தவங்க காலி. மாதம் தொட்டை அன்றைக்கி தொட்டை எம்புறாங்காலி. வண்டியில் ஏற்றி போனோம்னு காலி. பூரா செட்டோட செட்டோட காலி. நம்ம தொல்லை. நம்ம தொலை நம்ம தொலை நம்மளுக்கு தரேன். நம்ம அதை தெய்வமாக நம்ம வச்சுருக்கோம். தெய்வமாக வச்சுருக்கோம். நம்ம அதை தொடக்கூடாது. இப்போ இந்த ஆலமரம்ன்றாங்களே, அது இந்த ஆலமரம் தானா? இதே கண்ணு. இது ஆலமரம். அரச மரம். இப்போ இந்த குண்டுக்குள்ளே இப்படி ஒரு வந்து நம்ம கொண்டு வந்து நான் ஒரு நானாக நினைக்கிறேன், இந்த இங்கனுக்குள்ளே வைக்கணும். இந்த இங்கனுக்குள்ளே ஒரு ஆலமரத்தை வைக்கணும். ஒரு குச்சை வச்சு வந்து ஊந்து விட்டு போனாங்க. அது உருவாக்கிக்கிறேன். ஏனக்குள்ள தண்ணி இந்த வருதில்ல கண்ணே. தண்ணி இந்த இங்கனுக்குள்ளே வருதில்ல. அந்த சின்ன குண்டு தான். எந்த குண்டு? அந்த இருக்குதுல்ல. ஆமாம், அதுக்குள்ளே தான் வரும். இந்த தூணி யாரை மேலே போட்டுருக்குறாங்க? தூணி மேலே அதனால தான் தப்பாக இருக்குது. அதான் பூரா அள்ளி அஞ்சு விட்டு அடிச்சு என்ன அசிங்கம் பண்ணுறாங்க. இது கீழ்ப்பக்கம் போட்டால் ஒன்றும் இல்லை, மேப்பக்கம் போடக்கூடாது. தெய்வம் இருக்கிற இடம். ஆமாம், தெய்வம் இங்கே வருங்க. அங்கே பின்னாடி துணி அந்த இடம் வரும். பார்த்து இப்போ இந்த கோயில் இருக்குன்றதுக்கு ஆதாரம் இந்த ரெண்டு தான். இங்கே வந்து இருக்கட்டும். அது சுத்தமான துணி தான் போல. சுத்தமான பிடிச்சிக்கிறது அது இருக்கு. இப்போ இங்கே கோயில் இருக்குன்றது காரணம் இந்த ரெண்டு தான். இங்கே யாரோ பத்தியை கொண்டு வந்து பற்ற வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டு இது வந்து ஒரு சரி. இப்போ இங்கே தான் இங்கே சாமி இருக்குது. கோயில் இதுதான் கோயில். சரி, போகலாமா? இந்த குண்டுகண்ணு நானே பிறந்தது வளர்ந்ததுலேருந்து இந்த ஓடையை பார்த்துக்க. இந்த ஓடை மட்டும் அறுக்குதுல்ல, இந்த குண்டு இன்னும் ஒரு நாளைக்கு கூட இன்னும் பிறண்டு இன்னும் வருஷம் பார்க்குறேன். இன்னும் இது பிறண்டதே கிடையாது. மேலேருந்து வந்து அவர் உருண்டு இன்னும் வந்து நின்றுக்குது. மேலே வந்து உருண்டு இங்கே நின்று. இதில் வந்து ஒரு சின்ன குட்டி இது தளைஞ்சு இது ஒரு தாங்கு தலை பார்த்துக்க. அதையும் பார்த்துக்க இதையும் பார்த்துக்க. ஆமாம், இன்னும் உருண்டதே கிடையாது. நான் பேரம் பேச்சு பூரா பார்த்தாச்சு. இன்னும் இந்த மண்டனம் வச்சு போச்சு. என் தலைமாரி இருந்தாலுமே எனக்கு தெரியாது. அதையும் பிடிச்சிக்கேன். கிளீனை பிடிச்சிக்கிட்டேன். அதெல்லாம் பிடிச்சிட்டேன். ஏன்னா இதுக்கும் கொஞ்சம் சைஸ் வச்சுக்கேன். ஆனால் அதில் தான் வச்சு நம்ம ஒரு தீவு மாதிரி நம்ம அதை உருவாக்கணும். அதுக்குள்ளே அந்த மேலே போட அதுக்குள்ளே தான் நம்ம பூரா வச்சு கும்பிடணும். இது வந்து அக்கறை. இது வந்து இதில் வச்சு வைக்கக்கூடாதுல்ல. நம்ம தெய்வத்தை கொண்டு வந்து அங்கே தான் வைக்கணும். நம்ம சாமி ஏதோ ஒரு கோயில் நம்ம செஞ்சு நம்ம கொண்டு வரணும்னா அதுக்குள்ளே வச்சு கும்பிட்டுக்கலாம். இதில் ஒரு பாதம் மாதிரி பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து அதை தேர்ந்தெடுத்து என்ன செய்யணும்னா கிரமத்துலேருந்து நாங்கள் எங்களுக்கு அறல் இறங்கி நாங்கள் அந்த தெய்வத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோங்காமே லைட்டாக கார்டு வச்சுருக்க போது எங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் அப்படியே லைட்டாக பாதை கொடுக்கணும். ரொம்ப பாதை கொடுக்கணும், லைட்டாக பாதை கொடுத்தா போதும், இந்த மாதிரி கேப்பில் கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பேசிக்கணும். சொல்கிறது ரொம்ப தானேங்கண்ணா. இப்போ நீங்கள் இந்த அவங்க கூப்பிட்டு போகிற இவங்க கூப்பிட்டு போகிற உச்சி மலைக்கு போகாத, பார்த்துக்கேன் பாதையை பார்த்துக்கேன். இது சாமி எல்லாம் எங்கே போவாங்க. அதுக்கு மேலே சாமி இந்த நம்மளுக்கு அது வந்து அரலோட போனோம். நீ அரலோட போனேன்னா நீ கூட்டு போகிறதுக்கு நாங்கள் வந்துடுவோம். அந்த சாமி வந்து நம்ம அங்கேயே உட்கார வச்சிடலாம் கரெக்டாக. சரி, அந்த மலைக்கு என்ன கூட்டு போகிறீங்களா? எந்த மலைக்கு? இந்த சாமி உட்காந்துருக்குல்ல இந்த மலைக்கா போகலாம். என்னைக்கு? அதுக்கு கொஞ்சம் வெள்ளனே போயிடணும். வெள்ளனே போயிடணும். அது நம்ம
ஏதாவது ஒரு சாப்பாடுக்கு கூட கட்டிட்டு இப்போ வெள்ளனே போனால் தான் நம்ம சரக்கு வாங்கி தரேன். சரக்கு நான் வாங்கி தரேன். சரக்கு வாங்கி கொடுங்க இல்லைன்னு சொல்லலை. நான் பூராமே சொல்லிடுவேன். அந்த பக்கமும் ஒரு தசை இருக்குது, இந்த பக்கம் ஒரு தசை இருக்குது. பூரா காமிச்சு மேலே உச்சிக்கு ஏறிடலாம். அந்த இருக்குதா பாரு. ஆமாம் இருக்குது இல்லை, இது ஒன்று இருக்குது. இன்னொரு இடத்துக்கெல்லாம் போகணும்னா ரிஸ்க் எடுத்து போவேன். இங்கே அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே போகணும். உள்ளுக்கு இந்த கரெக்ட்லேயே அங்கே போயிடணும். இப்போ அதை காட்டில நம்ம என்னண்டா அதை காட்டில இது வந்து நம்ம நம்ம தெய்வம், அதை வந்து எல்லாம் தெய்வம். அங்கே ஒரு சாமி இருக்குது, 5 கல்லு சாமி. 5 கல்லு. நீ அந்த கல்லெல்லாம் போய் பார்த்தேன், நான் அந்த போட்டோலாம் பார்த்தேன்னு வை, அருமையாக இருக்கு. கூட்டு போங்க. என்ன சம்பளம் நான் வீட்டு போகிறேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேஸ்ட்டேன். நம்ம எனக்கு சம்பளம் நம்புறேன். நீங்கள் கோட்டுன்னு சொன்னாங்க, கோட்டுக்காக நான் வர முடியுமா? சாப்பாடு வேணும், சம்பளம் வேணும். ஏன்னா போய் டிவிட்டு பார்த்துக்கேன். ஏன்னா அந்த பக்கமாக நம்ம கணாசிபுரம் வந்து பைக்கு 5 பேர் வரலாம், பைக்கு போயிட்டு வரலாம். எங்கே போய் வரணும், தெப்பம்பட்டி அந்த வழியாக கண்டவனூர் போகுதுல, கணாசிபுரம் தான். போய் அப்படி போய் வண்டி போயிட்டு அங்கே எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கிறாப்புல, நம்மளும் தெரிஞ்ச ஆள் இருக்கிறோம். பைக்கெலாம் போட்டுலாம் கண்ணே, நம்ம பைக்கு தான் வேறு. அப்படி டிஷர்ட்டு எவனும் அதெல்லாம் ஒன்றும் நட முடியாது. நான் செட்டு பண்ணுவேன், கரெக்டாக இருப்பாங்க. காலையிலே போகணும், காலில் வெள்ளனை போகணும். 5 மணிக்கெலாம் போய் 5 மணிக்கு போகணும்னா நம்ம வர 1 மணிக்கு தான் கீழே வரணும். 1 மணி 2 மணி 1 மணி 2 மணி போகும். பகலில் வந்துடும். பகலில் தான், பகல்லே போகணும் வையே. நம்ம விடிய 6 மணி போகணும் வையே. நம்ம கேளு இங்கேருந்து போய் 7 8 மணி ஆகி போவேன். 8 கொண்டு போய் வண்டியை தோட்டத்தில் போட 8 மணி ஆகி போவேன். 8 நம்ம நடந்து போக ஒரு 2 மணி நேரம், அங்கிட்டு போய் ஒரு 2 மணி நேரம் மேலே இப்போ பார்த்தேன். அதை அப்படி மேலேயே போக முடியணும் கூட நின்று கீழே தாசிலேருந்து அவனுக்குள்ள ஒரு தெய்வம் அவனுக்குள்ள இருக்குது. அதான் அந்த போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அதனால் ஒன்றும் அதுக்கு மேலே கூட நம்ம போக முடியுது. மேலே போனோம்னா அதில் ஒரு 2-3 மணி நேரம் ஆகிப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து அது வரோம் இங்கே 6 மணி 7 மணி ஆகிப்போம். காலைல வெள்ளனை போகணுமா அதான் டைம். நான் சொல்கிறேன் அதையும் பிடிச்சிக்க எல்லாம் பிடிச்சிக்க நல்ல முறைக்கு நல்லா இருக்கேன். நம்ம தெருவில் கொடுக்குறது நல்ல முறைக்கு அதையும் கூட உனக்கு நிற்க அதெல்லாம் ஒரு பிடிமையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு கும்பிடலாம். ஒன்றும் பண்ண எனக்கு கும்பிட்டோன்னே இந்த பொம்பளை பிள்ளை நம்ம தெய்வத்துக்கு பூரா கொண்டு போய் இறக்கினாங்கண்ணே. ஓய் இப்போ நீ இந்த கோயில் இந்த விநாயகர் கோயில் வந்து இப்போ விநாயகர் கோயில் கட்டிக்கிறாங்க. ஓய் நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. நான் வந்து உனக்கு தெரியும், உங்கள் அப்பாவுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் அப்பாவுக்கிட்டே கலைங்க உங்கள் அப்பா சொல்லுவார் ராசாவாடா அவன் வந்து நல்லா ஏதாவது தப்பு பார்க்கணும் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு உங்கள் அப்பாவே சொல்லுவாங்களாம். உங்கள் அப்பா கிட்ட கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கொண்டு போய் அந்தந்த சாமி குருவை கொண்டு வந்து நம்ம ஏற்றிங்க. அந்த சாமி பேர் என்ன பேர்? இந்த மேலே உட்காந்துருக்கல சாமி, எந்த மேலே உட்காந்துருக்கலாம் இதா இந்த சாமி அந்த சாமி இல்லையா? மேலே சொன்னீங்களா மேலே உட்காந்துருக்கு சாமின்ட்டு, அந்த சாமி பேர் அதான் நம்ம ஆகும்ல நம்ம அவங்க பேர் என்ன பேர் தெரியுமா? அந்த ஆறுத்து விட்டவங்க பேர் அதே எங்கள் தாத்தா பேர் தான்.